இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்திற்கு 18ஆம் நாள் வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்தரோட பிறந்த தினம். அன்று அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடை அணிந்து சித்திரகுப்தர் படம் இருந்தால் எடுத்து வைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அன்று ஓம் சித்திரகுப்தாய நமக என்ற மந்திரத்தை 21 முறை உச்சரிக்கலாம். சித்திரகுப்தர் தான் நாம் செய்துள்ள பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கணக்குகளை எழுதி வைப்பவர். அவரை நாம் மனதார வேண்டிக் கொண்டு நாம் இப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய பாவ கணக்குகள் குறையும். சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது அன்னதானம் கொடுக்கணும், தண்ணீர் தானம் கொடுக்கணும். தண்ணீர் பாட்டில் அல்லது வாங்கி கொடுக்கலாம், நீர்மோர் தானம் கொடுக்கலாம் அல்லது பழம் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நாம் தானம் கொடுக்கும்போது நம் பாவ கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகரிக்கும். முன்னோர்களை நினைத்து அவர்களின் பெயரை சொல்லி தானம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தானம் நமக்கு புண்ணியங்களாக வந்து சேரும். அன்றைய தினத்தில் பொய் பேசக்கூடாது, தீய சிந்தனை தீய எண்ணங்கள் நம் மனதில் தோன்றக்கூடாது. தேவையற்ற சண்டை கோபம் இது அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே தான தர்மங்கள் நிறைய செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தானங்கள் அது புண்ணியங்களாக கடுகளவு தான் எழுதப்படுமாம். செய்யக்கூடிய பாவங்கள் மலையளவு எழுதப்படுமா. அப்போ நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நிறைய இருந்தாதான் நம் புண்ணிய கணக்கில் அது சேர்க்கப்படும். நமக்கு கோடி புண்ணியங்களாக அது வந்து சேரும்.